நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கடவுளே, முதல்ல காஃபி, இப்ப பால் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. உள்ள வரலாமா? வாங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன? இல்ல, அப்படிலாம் இல்ல. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறேன். அதுக்கு இதுதான் சரியான நேரம். நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க வினைக்காக ஏகப்பட்ட சம்பந்தங்களை பார்த்தோம். ஆனா உன்னை மட்டும்தான் முதல் பார்வையிலேயே பிடிச்சு போச்சு. நாங்க எப்படியெல்லாம் எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி நீ இருக்க. உன்னை பார்த்ததுமே நான் பெரியவங்களை மதிச்சு நடக்கிற குணம் உன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். குடும்ப கௌரவத்தை கட்டி காப்பாத்துற திறமையும் பொறுப்பும் உனக்கு இருக்குன்னு தெள்ள தெளிவா தெரியுது. ஒரு குடும்பத்தை பத்தி ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிறத விட அதுல இருக்கிறவங்களோட மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதா முக்கியம். இன்னொரு விஷயமும் நான் உன்கிட்ட சொல்லணும் ஜீவிதா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான நடைமுறை இருக்கும். அத நீ போக போக புரிஞ்சுக்குவ. எங்களோட குடும்பம் ரொம்பவே பாரம்பரியமானது. அதை நீ புரிஞ்சு நடந்துக்குவேங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஐ திங்க் நான் நிறையவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். டேய் டப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா இங்க இருக்கிற தாத்தா கிட்ட வரதட்சணையை பத்தி பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. என்ன மேடம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்புறம் பேசுறேன். ஓ, உன் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கியா? யூ நோ வாட், இந்த உலகத்திலேயே அக்காவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற ஒரே தங்கச்சி நீதான். நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சாலும் அதுதான் உண்மை நினைச்சுக்கிட்டு நீ பேசுவியா? உனக்கே சொன்னாங்க நான் ஏக்கா கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன்னு. ஆக்சுவலி உன்னை நான் ஒரு புத்திசாலி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா என்ன? முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். நான் பேசலாமா? ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ விஷ்வா. ஏன் ஃபேமிலிய பத்தி நீ ஏதாவது ஏடோ கூடமா பேசினா அது நல்லா இருக்காது. சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க பெரிய பணக்காரங்க தான், 10-15 கார் இருக்கு, பெரிய பங்களா இருக்கு, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா விடாம எப்ப பார்த்தாலும் காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க நாங்க தொல்லை பண்ணவே மாட்டோம். எது பண்ணாலும் மரியாதையோட பண்ணுவோம். உங்களை மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேளு. உன்ன மாதிரி நான் ஒரு வெட்டி பந்தா பண்ணிட்டு இருக்க மாட்டேன். உலகத்திலே எங்க ஃபேமிலி தான் பெரிய ஃபேமிலி, ரொம்ப மரியாதையான ஃபேமிலி. உன்ன மாதிரி நான் பந்தா பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுட்டு போ. உனக்கு மட்டும் தான் பேச வருமா? எனக்கு பேச போகாத. என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க? என்னவா இருக்கும்? என்னன்னே புரியலையே. ஜீவிதா, நான் இங்க உன் கல்யாணத்தை நிறுத்த வரல. என் மனசுல இருக்கிறத சொல்லதான் வந்தேன். நிச்சயமா நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன் ஜீவிதா. ஆயிரம் தடவை உனக்கு புரிய வச்சாச்சு. நீ இப்படியே தான் நடந்துக்கிற, திருந்தவே இல்ல. வினய் தாத்தா கிட்ட வரதட்சணையை பத்தி பேசணும்னு என்ன அவசியம் வந்தது? நான் ஒண்ணும் வேணும்னே. வாய மூடு. உங்களை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறது? மாலதி தான் ஏடா கூடமா எப்பவும் பேசிக்கிட்டு இருப்பா. இப்போ நீயும் பேசுற. இவ சரியான மரமண்டை. ஆனா அம்மா, இவ ஜீவிதா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரணும்னு நினைக்க மாட்டாமா? ஆமா அத்தை, இவர்தான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு. சரி, எதுவும் பேசாத, வாய மூடு. சரியா? அத்தை, நான் அப்படி கேட்டது ஒரு வகையில நல்லதா போச்சுல்ல. நான் மட்டும் அப்படி கேட்காம இருந்திருந்தா அவங்களுக்கு வரதட்சணையே பிடிக்காதுங்கிற விஷயம் நமக்கு தெரியாம இருந்தா. வாய மூடு. இப்பதானே சொன்னேன் வரதட்சணையை பத்தி பேசக்கூடாதுன்னு. இவங்கள பார்த்தா வரதட்சணை வாங்குறவங்க மாதிரியா தெரியுது? ஜீவிதாவை அவங்களுக்கு பிடிச்சதே ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். வசதியை பத்தி பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இது அவங்க பெருந்தன்மை. இத பத்தி அவங்க பேசவே விரும்பல. இத பாரு பிரேமா, நீ மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி பேசினா அவங்க நம்ம எல்லாரையும் தவறா நினைச்சிட்டு இந்த சம்பந்தமே தேவையில்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க.
தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடு, புரிஞ்சுதா? என்ன மட்டும் எல்லாரும் திட்டுங்க, ஆனா அந்த மாலதி என்னெல்லாம் பண்றானுங்களுக்கு தெரியுமா? அட கடவுளே, இந்த பொண்ணை என்ன பண்றது? மாலதி, ஓம் சூரிய தேவாய நமः. ஓம் சூரிய தேவாய நமः. வணக்கம் தாத்தா. ஜீவிதா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஜீவிதா, எங்க குடும்பமும் எங்க பழக்க வழக்கங்களும் உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நீ நினைக்கிற அளவுக்கு நான் கண்டிப்பான ஆள் இல்லம்மா. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி நான் இப்படிலாம் நடந்துக்க வேண்டியது இருக்கு. இப்போ நீயும் இந்த குடும்பத்துல ஒரு அங்கமாக போறவ, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மரியாதையை விட இந்த குடும்பத்தோட கௌரவமும் மரியாதையும் தான் முக்கியம். சரிங்க தாத்தா. ஜீவிதா, நான் பேச வேண்டியது இன்னும் முடியலம்மா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்கிட்ட கடமை முக்கியமா காதல் முக்கியமான்னு கேட்டா நீ எது தேர்ந்தெடுப்ப? காதலுங்கிறது ரொம்ப புனிதமான உணர்வு. காதலிக்கிறவங்க கிட்டதான் இந்த உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கும். அப்புறம் கடமையை கடைபிடிக்கிறவங்களால தான் அவங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்க முடியும். குடும்ப மரியாதையை அவங்களால மட்டும்தான் கட்டி காப்பாற்ற முடியும். நாளைக்கு என்னோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னோட காதலை தூக்கி போட்டுட்டு என்னோட கடமைக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். ஷபாஸ் ஜீவிதா, நீ நல்லா இருப்ப. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, மாலதி எழுந்துரு. நீ என்ன இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்க? இது ஒண்ணும் நம்ம வீடு கிடையாது. மாலதி. அக்கா, எனக்கு உடம்பு என்னமோ பண்ணுது. முதுகு ரொம்ப வலிக்குது. முதுகு வலிக்குதா? எங்க எங்கயா? இல்ல, இப்போ முதுகுல இல்ல, தலையில தான் வலிக்குது. தலை வலிக்குதா? எங்க ஜோரம் ஏதாவது அடிக்குதா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குக்கா. எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது பெரிய ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஏதோ கெட்ட ஆவி சுத்துதுக்கா. அதான் நைட்ல வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கு. வாய் மூடு மாலதி, சும்மா உளறாத. நான் பயந்தே போயிட்டேன். வா போய் சாப்பிடலாம். என்னக்கா, டிஃபனை இங்கே கொண்டு வர சொல்லலாம்ல. பெட் காஃபி மாதிரி பெட் டிஃபன் சாப்பிடுறது பணக்காரங்களுக்கு ஒரு வழக்கம் தானே. இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் சாப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? வா. மாலதி, சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? நீ இப்ப எழுந்துக்கலன்னா நான் எப்பவும் போல உன்னை தூக்கிட்டு போறேன். வா மாலதி, மாலதி வா. என்னக்கா என்ன நிம்மதியாவே தூங்க விட மாட்டேங்கற? இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. என்னக்கா, காலங்காத்தாலேயே பார்க்க இவ்ளோ சூப்பரா இருக்க. என் கண்ணே பற்றும் போ. என் செல்ல தங்கச்சியோட கண்ணு என் மேல பட்டுருமா என்ன? என் செல்ல கால. நீ தூங்கிட்டே இருந்தா எனக்கு போர் அடிக்கும்ல. இப்படி சொல்லி சொல்லி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற. எப்ப எழுந்துப்ப? 2 நிமிஷம் தூங்கிக்கிறேன். மாலதி, 2 நிமிஷம் இல்ல, 1 செகண்ட் கூட தூங்க கூடாது. எழுந்துரு. மாலதி, ஏன் இருமுற? என்னாச்சு?
ஒண்ணும் இல்லக்கா, உன் மாமியார் விட்டு தண்ணி எனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ணாத. அண்ணன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அநேகமா ஜீவிதா அண்ணிய பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் டப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா இங்க இருக்கிற தாத்தா கிட்ட வரதட்சணையை பத்தி பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. என்ன மேடம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்புறம் பேசுறேன். இவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுது. மாலத்தை இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு ஆசைப்படுறாங்கிறத இவனுக்கு சொல்லி இவன் சந்தோஷத்தை கெடுக்கணுமா என்ன? வேணாம் வேணாம், இவன் மனசு கஷ்டப்படும். மாலத்தையும் இன்னும் அப்படி எதுவும் செய்யலல்ல. வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட விருப்பத்தை பற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் நீ இன்னும் ஜீவிதா பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பர்ஃபெக்ட். எல்லாரும் சாப்பிடுங்க. பொதுவா நான் விருந்தாளிங்க இருக்கிறப்பதான் இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடுவேன். நார்மலா என்னோட டயட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆமா, டெய்லி காலையில பரோட்டா சாப்பிடுறது உடம்புக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லது. என்ன பிரேமா? ஆமாமா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். மால்தி, உனக்கு இங்கிலீஷ் ஃபுட் பிடிக்குமா இல்ல இந்தியனா? எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்லாம் இல்ல, பிளேட்ல எதை வச்சாலும் சாப்பிட்டுருவேன். அப்படியா? களிமண்ணை வச்சாலும் சாப்பிடுவியா? நான் நம்ம 2 குடும்பத்தினர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் ரொம்ப நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த குடும்பத்துக்கு எந்த மாதிரி மருமக வேணும்னு நினைச்சனோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஜீவிதா மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணைவி வினைக்கு கிடைக்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெல்கம் டு த ஃபேமிலி ஜீவிதா. ரொம்ப நன்றிங்க. ஓ, சூப்பர் சூப்பர். அடடா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்காருல்ல. இல்லங்க, அப்படின்னா இன்னையில இருந்து நீங்க எனக்கு அண்ணி ஆயிட்டீங்க. எனி ப்ராப்ளம்? நம்ம 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்திலேயே நான் இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரமே உங்க நிச்சயதார்த்தத்தை நடத்த போறேன். இவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நிச்சயதார்த்தமா? அதுக்குள்ள நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட இருந்து என் அக்காவை பிரிச்சிருவாங்க போல இருக்கு. அக்கா என்னை விட்டுட்டு போக கூடாது. அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க.
அவ எப்பவும் ஏன் கூட தான் இருக்கணும், ஏன் கூட தான் இருக்கணும். மே கமின் சார்? உள்ள வாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். இங்க பக்கத்துல ஏதாவது நகை கடை இருக்கா? பக்கத்தில் இருக்கு சார், லட்சுமி ஜுவல்லர்ஸ். அப்படியா? ஆமாம் சார். தேங்க்யூ. அத்தை ஒரு நிமிஷம். அத்தை நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நிச்சயதார்த்தம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்ல, ஜுவல்ஸ் இல்ல, மேக்கப் இல்ல, செப்பல் இல்ல. இப்ப நான் ஃபங்க்ஷனுக்கு எதை போட்டுக்குவேன் அத்தை? ஆண்டி ஒரு நிமிஷம். ஆண்டி, ஷாப்பிங் தானே போனோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை கண்டிப்பா ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறேன். சரியா? ஷாலிகா, ஷாலிகா, நீங்களும் என் கூட ஷாப்பிங்க்கு வாங்களே. நீங்க ரொம்ப அழகா ட்ரெஸ் செலக்ட் பண்றீங்க. அதே மாதிரி எனக்கும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, உங்களோட மேக்கப் நல்லா இருக்கு. எனக்கும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி கொடுங்க. சேம் டு சேம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தான் என்னோட அது 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 ஐடல் தானே? அது இன்ஸ்பிரேஷன். இல்ல 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 அது அது இல்ல. அதான் எல்லாரும் ஸ்டேஜ் மேல நிப்பாங்க. அதான் அதேதான் அதேதான். I'm really sorry. I mean எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க வினய கூட்டிட்டு போங்களேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க கவலைப்படாதீங்க, வேணும்னா காஞ்சனாவை கூட்டிட்டு போங்க. Thank you அண்ணி, thank you. நான் உங்க கூட ஷாப்பிங் பண்ணா உங்களுக்கு போரே அடிக்காது. நான் எல்லா இடத்தையும் உங்களுக்கு நல்லா சுத்தி காட்டுறேன். காஞ்சனா, நீங்க யாரும் மசூரிய சுத்தி பார்த்தது இல்லல்ல? உங்களோட மாலதியும் கூட்டிட்டு போய் சுத்தி பார்த்துக்குவாங்க. இல்லங்க, மாலதிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வினய் தம்பி, பாட்டி, நீங்க ஜீவிதாவையும் சித்தியையும் கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா. மாலதி, இங்க பாரு. திடீர்னு தாத்தா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அப்புறம் பாட்டி ஒன்னு ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால உனக்கு எதுவும் கோவம் இல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. நான் போய் எதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்படணும்? நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஓகே? இல்ல மாலதி, உனக்கு வரணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் பாட்டி கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லக்கா, நான் வரல. ஐம் ஃபைன். உண்மையாவா? நிஜமா? போ. நிச்சயமா? அட ஆமா தாயே. அப்ப சரி, வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? அக்கா, எனக்கு ஒண்ணு தேவையில்ல. நீ போயிட்டு வா. ஹேவ் ஃபன். பை. ஷாப்பிங் யாருக்கு வேணும்? வீட்ல தானே அசல் மஜா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன் நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு. ஸோ எதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஒருவேளை உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போகலன்னு வருத்தப்படுறியா என்ன? சொல்லு, நான் வேணா கூட்டிட்டு போறேன். நீ எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லலாம். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது தான் உன் வேலையா விஸ்வா? விட்டுட்டு போனவங்க அவங்க, கோவம் ஏன் மேலையா? என்னையும் தான் விட்டுட்டு போயிட்டாங்க. உன்னை யாரு வேணாம்னு சொன்னாங்க? நீ அவங்க கூட போக வேண்டியதானே? சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு. எனக்கும் என் அக்காவுக்கும் நடுவுல யாருமே வந்ததே இல்ல. ஆனா இப்ப நீங்க. மாலதி, நீ எதுக்காக இவ்வளவு கோவப்படுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு என் அண்ணி அண்ணனோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படு. லிசன், அவ இன்னும் உன்னோட அண்ணி ஆகல. நிச்சயதார்த்தமும் இன்னும் முடியல. அதை தெரிஞ்சுக்கோ. நடக்காம கூட போலாம்ல. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா? ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நீ உன் அக்கா கல்யாணத்தை மட்டும் இல்ல, என் அண்ணனோட கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ற. எங்க வீட்டுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுபகாரியம் நடக்க போகுது. என் அண்ணனுக்கும் என் மொத்த குடும்பத்துக்கும் இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரு என்ன நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகும். என்ன வேணா நீ பழி வாங்கிக்க. ஆனா இந்த கல்யாணத்துல மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு கெட்டவனை நீ பார்த்திருக்கவே மாட்ட. சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? தாத்தா